வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2026 ஆண்டு 4ஆம் மாதம் 4ஆம் மாதம் எத்தனாம் தேதியடாப்பா? 11ஆம் தேதி. ஆயிரம் கேள்விகள் என்ற மனசுக்குள்ள வாரது வளமை. ஒரு விடயத்தை பார்த்தா இது என்னடா அப்படி என்ற கேள்வியை போன மாதிரி இருக்கும். சின்னல இருந்து அப்படித்தான், படிக்கையும் அப்படித்தான். ஸோ வளமையாக கேள்வி கேட்டே பழகின ஒரு அப்பா சொல்லுவார், கேள்விகள்னு சொல்லி. அம்மா கதை சொல்லிக்கலாம். அப்போ ஏன் அரசர் அங்கே போனவர், என் ராணி இங்கே வந்தவா, ஏன் இவருக்கு 3 ராணி, ஒரு ராணி இருந்தால் காணாதான்னு சின்னல இருந்தே கேள்வி கேட்டு பழகினவன் நான். ஸோ அண்மையில் ஒரு விடயம் கொண்ட பார்த்தேன். தங்கை சங்கவியும் தகப்பன் என்னுடைய தந்தையார் மாறியவர் சுமந்திரன் ஐயாவும், மதிப்புக்குரிய சட்டத்தரணி, ஜனாதிபதி சட்டத்தரணி, புலமை வாய்ந்த சுமந்திரன் ஐயா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கணும். 3000 வியூஸ் தான் போயிருக்கு நினைக்கிறேன். இப்போ 8-10 மணித்தெல்லாம் போயிட்டு போல பாவம். ஸோ நான் அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கத்தானே வேணும். சுமந்திரன் ஐயா பாவம் தானே. அந்த மினக்கட்டு போயிலிருந்து சங்க வீட்டை போய் கொடுத்துருக்குது. சங்க வீட்டை போனால் இவட்ட பொலிட்டிக்ஸை கேட்க மாட்டான். ஐயா நீங்கள் என்னோட வந்து ஒரு பொட்காஸ்ட் செஞ்சீங்கன்னா 60 நேரம் 70 நேரம் வியூஸ் போகும். அப்படி இல்லை, நான் செய்ய மாட்டேன் உங்களோட. ஆனால் விருப்பமாட்டா செய்வோம், அது வேற பிரச்சனை. ஆனால் என்னோட உங்கள்கிட்ட கேட்குற கேள்விகள், நான் வந்து இப்படி எழுதி தந்த கேள்விகள் அதையும் உங்களுக்கு கேட்கறது தயாராகில்லை. ஆனால் கேட்ட கேள்விகளில் சில பதில்கள் பம்பலாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நாங்கள் அம்மணி சங்கவி கேட்ட கேள்விகளுக்கும் இப்போ ஃபேஸ்புக்கில் யூடியூபர்ஸில் ஃபாலோவர்ஸ் எடுக்கிறது என்றால் சரியான கஷ்டம். அதாப்பா சரியான கஷ்டம். ஸோ 230,000 ஃபாலோவர்ஸ் உள்ள சங்கவி அம்மாண்ட யூடியூப் 3000 தான் ஓடுது 6 ஹவரில். 47,000 பாருங்க இருக்கா எவ்வளவு ஓடுதுன்ட்டு. 47,000 தான் எண்ட இருக்கு. எண்ட எவ்வளவு சனம் பார்க்குதுன்னு பார்ப்போம். சுமந்திரன் ஐயாவோட 4 கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொல்லி விளையாடுறீங்க. ஸோ அதை நாங்களும் ஒருக்கா விமர்சிக்கத்தானே வேணும். விமர்சிச்சா சனம் பார்க்கும். நான் சில கேள்விகளை கேட்குறேன், நீங்கள் கதைச்சு நீங்கள் ஆணிய பிடிங்கினதுல நான் சில கேள்விகளை கேட்கிறேன். முதலாவது விடயம் வாங்க விடயத்தை பார்ப்போம். என்னுடைய ஆரம்ப கல்வி யாழ்ப்பாணத்திலே சென்ட் பீட்டர்ஸ் நர்சரி என்று சொல்லப்படுகிற யாழ் மத்திய கல்லூரியோடு சேர்ந்த நர்சரியிலே தான் ஆரம்பமானது. ஆனால் ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே என்னுடைய தாப்பனாருக்கு இடமாற்றம் ஏற்பட்டு அவர் கொழும்பிலே வேலையாக சென்ற காரணத்தினாலே நான் 1ஆம் வகுப்பிலே இருந்து கொழும்பிலே தான் கல்வி கற்றினான். என்னுடைய கல்வி சாதாரண தரமும் உயர்தரமும் கொழும்பு ரோயல் கல்லூரியிலே படித்து சித்தி பெற்ற நான். அந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணே கடும் பொய்யடாப்பா. எனக்கு இது சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. அந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணேக்கே அடிச்சார் பார் ஒரு மாபெரும் உண்மையுண்டு. அதான் எனக்கு விளங்கல. என்னடா, என்னுடைய ஆரம்ப கல்வி வந்து சென்ட் பீட்டர்ஸ் என்று சொல்ற ஒரு இதுலதான் நடந்தது. ஆனா அவர் இப்ப தவழ்ற நேரத்துல 4 வயசு 4.5 வயசுல தவளைகளை கொண்டே யாழ்ப்பாணத்துல விட்டவையா. அப்புறம் நர்சரி போர்டு 2-3 மாதம் அங்கேயும் அங்கே நர்சரியில நான் ஒரு 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் இருந்தேன்னு சொல்லல. 2-3 மாதத்துல வந்து என்னுடைய தந்தையாருக்கு வந்து அவசரமா கொழும்புக்கு இடமாற்றம் வந்தபடியா நான் கொழும்புக்கு போயிட்டு அவைய ஆண்டோண்டுல இருந்து நான் படிச்சது கொழும்புல இருந்து. இதுக்குத்தான் சொல்றது, உங்களுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சிருக்கிறாங்களா ஐயா, சரிதானே? சும்மா சொல்லி இருந்தா ஒரு சோழியும் இல்லை. நான் பிறந்ததுல இருந்து கொழும்புல, நான் பிறந்து வளர்ந்தேன் கொழும்புல, நான் கொழும்புல இருந்தா படிச்சேன். நான் கிரேட் 1ல இருந்து போனது கொழும்புல இருக்க ரோயல் கொடிச்சிலன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. அதை விட்டு நான் நர்சரி யாழ்ப்பாணத்துல படிச்சேன் நான். ஆனா ஆண்டோண்டுல இருந்து கொழும்புல இருந்துதான் உருட்டுறதுக்கு ஒரு அளவு வேணும். தொடங்கேக்கிலேயே கடும் உருட்டல். எனக்கு விளங்கையில இப்படி பொய் சொல்றது காரணம் உங்களோட ப்ரொஃபஷனா அல்லது வந்து நீங்க வளமையாவே இப்படித்தான். என்னுடைய முதலாவது இப்படி பொய் சொல்றதுக்குரிய காரணம் நீ உங்களோட ப்ரொஃபஷன்ன்றதால உங்களுக்கு அப்படி பொய் சொல்லி இவரே சொல்லி இருக்கிறார். நீங்க ஒரு லோயர், நீங்க சொன்னதை நாங்கள் போட்டு கடத்தானே வேணும். என்னடா நீங்க வளமையாவே இப்படித்தானா இல்லாட்டி இந்த இன்டர்வியூக்கு மட்டும்தான் இப்படித்தானா? நான் நினைக்கிறேன் நீங்க வளமையாவே இப்படி ஒரு பொய்யர் நினைக்கிறேன். அனுரகுமாரவினுடைய தம்பி நினைக்கிறேன் நான் மிகப்பெரிய பொய்யர் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய தனியான ஒரு கருத்து. ஏனண்டா
ஏன் ஐயா இப்படி போய் சொல்ல வேண்டியானே, நான் பிறந்தது கொழும்புலடா, வளர்ந்தது கொழும்புல, ஆனா யாழ்ப்பாணம் சேர்றதுக்கு நான் செய்ய போறேன். இந்த பரம்பரை பூர்வீகம் யாழ்ப்பாணம் மட்டும் சொல்லி துளைக்கிறதுக்கு நர்சரியில நான் சென்ற கொழிஞ்சி பக்கத்துல உள்ளதுல படிக்கிறான். என்ன ஐயா இது ஒரு கதை? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? உங்கள்கிட்ட சனம் எதிர்பார்த்தது நீங்களோட புலமையை பாவிச்சு சனத்துக்கு ஒரு விடிவை வேண்டி தருவாங்க. இந்த இன்டர்வியூ தொடங்கேக்கிலேயே என்னுடைய முதலாவது டிகிரி முடித்து நான் நாடு திரும்பின போது என்னுடைய பெற்றாரிடத்தில் கேட்டேன், நான் சட்டம் படிக்க போகிறேன் என்று. ஐயையோ, சட்டத்தரணிகள் எல்லாம் பொய் சொல்கிறவங்க, எங்களோட குடும்பத்தில் அப்படி ஒருவரும் இல்லை, நீ அந்த அந்த பக்கம் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி என்னை தடுத்து விட்டார்கள். தடுத்து என்ன அக்கௌண்டன்சி படிக்கிறதுக்கு ஒரு ஃபேமில் சேர்த்து விட்டார்கள். அப்போ எர்ன்ஸ்ட் அண்ட் வினியில் நான் சார்ட்டர்ட் ட்ரெயினியாக ஒரு வருஷமாக வேலை செய்தேன். ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய பெற்றாரோடு சண்டை பிடிச்சு அவர்களை இணங்க பண்ணி நான் திரும்பவும் சட்டம் படிக்கிறதுக்கு அனுமதியை பெற்று ரிசைன் பண்ணிவிட்டு சட்டக்கல்லூரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி திரும்ப சட்டக்கல்லூரிக்கு போய் 3 வருஷம் பிறகு அங்கே சட்டம் படித்து. எத்தனை வயசில் நீங்கள் இந்த சட்டக்கல்லூரி ஆரம்பிச்சு நீங்கள் உங்களுடைய கல்வியை? 88ஆம் ஆண்டு ஜனவரி என்று சொன்னால் 24 வயதில் சட்டப்படிப்பு ஆரம்பிச்சினான். நீங்க ஒரு நல்ல லோயர். ஸோ உங்களுக்கு நான் உங்களோட வாயிலேயே உண்டையும் தீர்த்து இல்லாத ஐயா தெரியுது. ஒரு லோயர், பெரிய ஒரு லோயர், சட்டத்தரணி அண்டா உங்களோட வாயாலே என்னத்தையோ புண்ணாக்குறீங்களே ஐயா, உங்களோட வாயாலே அதை புண்ணாக்குறீங்களே, இதை சொல்றீங்களே. அடுத்த வசனம் லோயர்ஸ் மேரண்டாலே முழு பேரும் பொய்யங்கள். நீங்க சொன்னதைத்தான் நான் சொல்றேன், நான் புதுசா சொல்லல. நாளைக்கு நீங்க டிஃபமேஷன் வழக்கு போட்டு நான் ஒரு பொய்யன் ப்ரூவ் பண்ணா நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க சட்டத்தரணி எல்லாம் சட்டத்தரணிகள் எல்லாரும் பொய்யங்கள், பொய் தொழில். அவை இந்த பொய் தொழிலுக்கு போவேண்டாம் மட்டும் இந்த வீட்டுக்காரன் அக்கௌண்டன்சி படிக்க சொன்னவன். சோ நான் ஒரு 1 year ட்ரெயினி அக்கௌண்டனா இருந்திருக்கிறேன் எல்லாம் சொல்றீங்க. சோ நீங்களே சொல்றீர்கள் நீங்கள் ஒரு மிகப்பெரிய பொய்யன். சோ இதை விட ஒரு எவிடன்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு நல்லா நான் லோ படிக்கல. சந்தோஷம், உங்களால மெடிசன் படிக்க இல்லாது. ஆனா எனக்கு இட் வில் டேக் 3 years. உங்களளவுக்கு புலமத்துமா வரையில்லாது. ஏன்னால 2 ஊரி போய் சொல்லி மற்றது நான் அப்படித்தான் லோயரா வந்தாலும் எனக்கு இந்த லோயர் சரி வராது, லோயர் தொழில் சரி வராது. நான் போய் உண்மையாத்தான் கதைப்பேன். ஒருத்தன் காலையில் உண்மையாக கொலை செஞ்சிட டாக்டர் காப்பாத்துங்க எனக்கு வாதாடும் கட்டா நான் போய் கெட்ட லோயர் ஒருத்தனை பிடிக்கன்னு சொல்லி இங்க இருக்கிறான அந்த கிணறு உங்க வாயாலேயே சொல்லி இருக்கிறீங்களே சட்டத்திறனிகள் எல்லாம் பொய்யங்க. சோ இந்த பொய்யங்களை வச்சு கொண்டு வடக்கு மாகாணத்துல அதுக்கு நல்ல உதாரணம். அதே பொய்யனைத்தான் நீங்க கொண்டு போட்டு நீங்கள் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஒரு பொய்யனை கொண்டு 2014ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் ஞாபகம் இருக்கே உங்களுக்கு? மாகாண சபை தேர்தலில் கொண்டு போடுனீங்க. என்ன நடந்தது? கடைசியா உம்மண்ட ஆக்களே சுத்தி கொண்டே அடிச்சவன் கவர்னர்கிட்ட வேற நம்பிக்கை இல்ல பிரேரன். அதுல அவனை தோக்கடிச்சு அவனை வெளியால் அனுப்பி மாகாண சபையை குலைச்சினீங்க. சோ இந்த சட்டத்தரணி மேரிட்ட அன்பான வேண்டுகள். சுமந்திரன் ஐயா சொல்றதுல உண்மையா ஐயா ராசா கௌசல்யா டேமருக்கு கேட்கணும். அதனாலதான் அவள் கதைக்க விரும்பல. நான் எல்லா சட்டத்திறனிகளும் நீங்க சொல்ற மாதிரி பொய்யங்கள் இல்லை, பொய் தொழில் இல்லை. சட்டத்திறனி தொழில் பொய் தொழில் இல்லை. எத்தனையோ 1000 சட்டத்திறனிகள் உண்மையை மட்டுமே வாதாடி செத்து போயிருக்கிறாங்க. நீங்கள் 1-2 பேர் இப்படி கள்ளறன்றதுக்காக, நீங்கள் 1-2 பேர் இப்படி பொய்யன்கள் என்கிறதுக்காக எல்லா சட்டத்திறனிகளையும் தயார் செய்து இப்படி சொல்லாதீங்க. மரியாதை இல்லை அந்த தொழிலுக்கு. நீங்க உங்களோட ப்ரொஃபஷனுக்கு செய்கிற மேக்சிமம் இழுக்கு நான் தெளிவா சொல்லிக்கிறேன். 1-2 வைத்தியர்கள் கள்ளங்கள் என்றதுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில வேலை செய்யற முழு பேரும் கள்ளன்கள் இல்லை. அதே மாதிரி உங்களை மாதிரியான 1-2 சட்டத்திறனிகள் என்பதற்காக ஐயா தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறேன், புண்ணியம் கிடைக்கும். தயவு செய்து சட்டத்திறனிகள் என்றது ஒரு கேவலமான தொழில் என்று சொல்லாதீங்க ஐயா. உங்களுக்கும் ஒரு மாதிரி எனக்கும் ஒரு மாதிரி. உங்களோட கொஞ்சம் பேர் சட்டத்திறனிகள் நிக்கிறோம் பேரு, உங்களுக்கு பின்னாடி எல்லாம் நிப்பினம். நீங்கள் வழக்கு போயிட்டு வரைக்கும் முழு பொய்யங்களா ஐயா? நீங்க ஒரு பொய்யன் என்று நீங்களாவே ப்ரூவ் பண்ணினா என்னண்ட ஐயா நீதிபதி உங்களை ஒரு நல்லவன் ஏற்றுக்கொள்வார். சோ உங்களோட வாயாலே சொல்றீங்க சட்டத்திறனி தொழில் ஒரு பொய் தொழில் என்று. ஏன் 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 இப்படி அடி வேண்டுவீங்க? அடுத்த வீடியோ பார்ப்போம், மிச்ச துண்டுகளை பார்ப்போம். சொன்னதை போல அரசியல் விஷயங்கள் எல்லாம் ஈடுபடலாம், ஆனால் நேரடி அரசியல் என்றது ஒரு சாக்கடை என்ற ஒரு எண்ணம் இருந்தது. சட்டத்துறைக்கே போகக்கூடாது என்று என்னுடைய பெற்றார் சொல்லியிருந்து புற அரசியலுக்குள்ள போகிறேன், அது அதை விட மோசமான ஒரு விஷயமா தான் நான் கூட கருதினேன். உங்களோட வாயால கொடுத்து புண்ணாக்குறதுக்கு நான் பொறுப்பு இல்லை.
திருப்பவும் சொல்றீர்கள் சட்டத்தரணி தொழிலே ஒரு கேவலமான தொழில், அரசியல் என்றது அதை விட கேவலமான உண்டு. ஸோ உங்களை மாதிரியான கேவலமான சட்டத்தரணிகள் நான் சொல்லல, நீங்க சொல்றீங்க, நான் சொல்லல. டிஃபமேஷன் வழக்கு அடிக்க போறீங்க. we are legislative service. ஸோ நாங்களும் கொஞ்சம் சட்டத்தில் இருக்கிற ஆக்டுகளை வாசிப்பது தானே. எதுக்கு இந்த வாயை கொடுத்து புண்ணாக்குவான், எதுக்கு இந்த தெரியாத பொம்பளை பிள்ளைகள்ட்ட எல்லாம் போய் வாயை கொடுத்து புண்ணாக்குவான்னு கேட்குறேன். இல்லை தெரியும் 86 நிமிஷம் நான் பார்த்தது ஒரு 15-20 நிமிஷம். அதுக்குள்ளேயே எத்தனை விஷயத்தை உங்களுக்கு எடுத்து அடிக்கக்கூடிய இருக்கு. ஏன் இந்த தேவையில்லாத இந்த வயசுல ஏன் சார், ஏன் வீட்டுக்காரரே சொல்லி நம்ம கேவலமான தொழில் உண்டு பத்தாக்குறைக்கு இந்த அரசியல் உங்களை மாதிரி கேவலமான தொழில் செய்கிறார்கள். நான் சொல்லல, இது நீங்க சொன்னது சரியா. நாளைக்கு வழக்கு போடுறேன்னு சொல்லி போட்டேன், இது நான் சொல்லல, இது நீ நான் சொல்ல இல்ல. இந்த வீடியோவை சொன்னது நீங்க. சட்டத்தரணி தொழில் ஒரு பொய் தொழில் உங்களோட குடும்பத்தார் சொன்னது நீங்கள் ரெண்டாவது சொன்னீங்க. இந்த அரசியல்ன்றது கடும் மோசமான இடம். ஸோ அரசியலுக்கும் போகக்கூடாது, இதுக்கும் போகக்கூடாதுன்னு உங்களோட வீட்டுக்காரர் சொன்னீங்க. நீங்க சொன்னீங்களோ இல்லையோ, இதுல வீடியோ போட்டுருக்கேன். ஸோ நாளை இப்ப விளங்கிட்டா ஆவே இந்த மாதிரியான கேவலமான ஆக்களுக்கு தானே ஒத்துக்கொள்ளுது மனுஷன். என்ன ஒரு ஜென்டில்மேன்ரா, தானே ஒத்துக்கொள்ளுது மனுஷன். நான் ஒரு கேவலமானால், நான் ஒரு கேவலமான சட்டத்தரணி, நான் ஒரு பொய்யான ஒருத்தன் என்று தன்னை அம்மா அப்பாவே தன்னை போக வேண்டாம் இந்த தொழிலுக்கு சொன்னான்னு தானே ஒத்துக்கொள்ளுது. இந்த வீடியோ கேட்டு நீங்க சிரிச்சாக்கு நான் பொறுப்பில்லை. ஆனால் நீங்க சொன்னதான் வெட்டி உங்களுக்கு விளங்கப்படுத்தி போட்டிருக்கேன், சரிதானே? ஸோ ஏன் இந்த வேலை, ஏன் இந்த புண்ணாக்குற வேலை, ஏன் இதை வச்சு கொண்டு இருந்திருக்கலாம் தானே, ஏன் சும்மா கொடுத்து புண்ணாக்குவான் இதை? சரி, மிச்சத்தை கேட்போம். நான் முழுக்க கேட்கல, பட் முழுக்க கேட்டா கணக்க வழியா வம்பிடுமான்னு நான் நினைக்கிறேன். மிச்சத்தை கேட்போம். சொன்னது நீங்கள் நான் நேரடியாக அரசியலுக்கு வந்தால் ஒரு சட்டத்தை நீளந்துவீங்க. கட்சிக்காக பல வழக்குகள் எல்லாம் செய்திருந்தான். 2003ஆம் ஆண்டில் இந்த பராளிக்கு சுற்றி காணிப்பிடிப்பு வழக்குகள் எல்லாம் செய்திருந்தான். சட்டத்தை நீளந்துவீர்கள். நீதிபதிகள் என்னை வித்தியாசமாக பார்ப்பார்கள், இது அரசியல்வாதி என்று கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள் என்று பல காரணங்களை நான் சொல்லியிருந்தேன். ஆனால் 2009ஆம் ஆண்டு யுத்த முடிவுக்கு வந்த பிறகு ஒரு புதிய அரசியலமைப்பு மூலமாக தான் தீர்வு வரலாம் என்று வந்த பிறகு சம்பந்தன் என்னையும் மூத்த ஜனாதிபதி சட்டத்தில் கல்வி சொன்னவர்களையும் சேர்த்து ஒரு சிலரையும் சேர்த்து நாங்கள் ஒரு தீர்வு முயற்சிக்காக பல ஆயத்தங்கள் செய்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் 2010ஆம் ஆண்டு தேர்தல் வருகிற போது கணேஸ்வரனுடைய வற்புறுத்தலின் பேரில் சம்பந்தன் என்னுடைய வீட்டுக்கு நேரடியாக வந்து என்னை கேட்டுக்கொண்ட பேரில் நான் இறங்கி நேரடியாக அரசியலுக்குள்ள வந்தேன். வந்ததுதான் வந்தது, அப்படியே அதிலே வந்து போயிருக்கிறேன். வாயாலே கொடுத்து புண்ணாக்கி இருக்கிறார். தான் விரும்பி வரையல, ஆனா தான் ஒரு கட்டாயத்தின் பேர்ல வந்தானாம். சம்பந்தன் தன் வீட்டை வந்து இவற்ற நெடிய கதை என்னண்டா, அருள்குமார் சாநாயக்க தன் வீட்டை வந்து சொல்லுவார் முதலமைச்சராவாண்டு, சம்பந்தன் தன் வீட்டை வந்து சொல்லுவார் முதலமைச்சர் இல்ல பிரதமரா, சம்பந்தன் தன் வீட்டை வந்து சொல்லுவார் நீ அரசியலுக்கு வாண்டு. அந்த நேரம் தானே சொல்றார், தான் ஒரு அரசியல்வாதியா இருக்கிறபடியா நீதிமதிகள் தன்னை வேற விதமா பார்ப்பார்கள் என்று தான் அரசியலுக்கு வராமவிட்டான். So that means இப்ப நீங்க ஒரு கட்சியிட செயலாளராகவும் அரசியல்வாதியாகவும் அரசியலை முன்னுக்கு எடுக்கிறதால நீங்க செய்யற அவ்வளவு வழக்குகள்லையும் இந்த அரசியல் பாதிப்பு ஏற்பட்டதா? இது பயஸ் இல்லையா உங்களுக்கு? ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷனுக்கு ஒருத்தர் எழுதியலாதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இவர் அப்பவே சொல்லியிருப்பு, இந்த வீடியோல சொல்லி இருக்கிறார், 2010ஆம் ஆண்டு தான் அரசியலுக்கு வராம விட்டது காரணம் தான் செய்யற வழக்குகள்ல நீதிபதிகள் தன்னை வித்தியாசமா பார்ப்பார்கள். சோ இப்பயும் உங்களை வித்தியாசத்தான் பார்க்கணும், ஆனா இப்ப நீங்க தோத்தாளன்னு தான் பாப்பினம் மட்டும் நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் உங்களை ஒரு அரசியல்வாதியாவோ பவரான ஆளுன்னு பார்க்க மாட்டினம் நீதிபதி பேர் நான் நினைக்கிறேன். அதே நீ சாமி 5 நிமிஷமே போயில அதுக்குள்ள இந்த அடிவை எடுத்து மேன்சன் அவே நான் நினைக்கிறேன். இந்த ஃபுல்லா கேட்டா நான் முடிஞ்ச வரைக்கும் கேட்டு போறேன், பாகம் கொண்டு பான்னு பிறகு போடுறேன். விரும்பினா கேளு. ஏன் ஐயா இதை சும்மா இருந்து கொடுத்து புண்ணாக்குவான் ஏன் வாயை புண்ணாக்குவான்? இந்த அதை சொல்லி இல்லையா வேற எதை சொன்ன இந்த வழக்கு போடுவேன். சும்மா இருந்த ஏன் ஐயா கொடுத்து புண்ணாக்குறீங்க? அதுக்கு முடியல, என்னால முடியல. சோ இத ரெக்கார்ட் பண்ணி போட்டு 4 தடவை போட்டு கேளுவோம். போட்டு கேட்டு எங்கெங்கெல்லாம் பிடிப்பாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த வீடியோ நீங்க போட சொல்லிக்கலாம். இதை விட நெஞ்சு தூக்கி கொண்டு கொடுத்துட்டு இப்ப சரி மிச்சதான் கேட்போம்.
நேரத்தில் 2010 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் இருந்த சூழ்நிலை, அதாவது போர் முடிவுக்கு வந்திருக்கிறது, தோற்று போன சங்கம் என்ற ஒரு எண்ணக்கரு ஒன்று உருவாகி இருந்தது. ஆனால் என்னுடைய மனதிலே அப்படி அல்ல, சர்வதேச சட்டத்தின்படி எங்களுக்கு இருக்கிற உறுதிகளை நாங்கள் பெற முடியும், அதுக்கான வித்தியாசமான அணுகுமுறையை செய்ய முடியும் எண்ணம் இருந்தது. அதுக்கான அழைப்பு இருந்த போது அதுக்கான நிபுணத்துவம் என்று கூட சொல்லலாம், என்னிடத்திலே ஏதாவது இருந்தால் அதை உபயோகிக்க வேண்டும் என்ற எண்ணமும் என்னிடத்தில் இருந்தது. இப்பயும் ஒரு கதை கேட்டீங்களே, தமிழன் எல்லாம் கேள் இந்த வீடியோவை. 2010 ஆண்டு ஐயா வரைக்குள்ள யாழ் அல்லது வடக்கு சமூகம் அல்லது தமிழ் சமூகம் தோத்து போன சமூகம் என்ற மனநிலையில இருந்துதான் நாங்க போகல, நாங்க மௌனிக்கப்பட்டு நாங்கள். பிரபாகரன் தோற்கவில்லை. பிரபாகரனுடைய எண்ணக்கருக்கள், பிரபாகரனுடைய சிந்தனைகள். நீங்கள் இப்போ போய் பிடிஐல எனக்கு வழக்கு போடலாம், போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வீடியோவோட போடுங்கோ, ஆன்லைன் சேஃப்டி ஆக்டுகளையும் போடலாம், போடுங்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. ஐ வாண்ட் உங்களோட இந்த ஆக்ஷன், அதுக்குரிய ரியாக்ஷன் கார்டு மோசமா இருக்கும், ஆனா பரவாயில்லை, எனக்கு ஆசை நீங்க போய் போடணும். என்னண்டா தோத்து போன சமூகம் என்று நீங்கள் இதுல சொல்றதன் மூலம் பிரபாகரனுடைய கொள்கைகள் தோற்று போனதாக சமூகத்திட்ட நீங்க சொல்றீங்களா? அல்லது சமூகம் 2010 ஆண்டு பிரபாகரன் தோற்று போயிட்டார், தலைவர் எங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தலைவர் இருக்கிறாரா இல்லையாண்டாவது உங்களுக்கு தெரியுமா? இருக்கிறாரா இல்லையாண்டு உலகத்துல தேடுறது 2 பேரு. சுமந்திரன் ஐயாக்கு நான் திருப்ப சொல்றேன், நான் தமிழ் தேசியவாதி இல்ல, தமிழ் தேசியம் கேட்டு பிச்சை எடுக்கிறவனும் இல்ல, நான் வாக்கு பிச்சை எடுக்கிறவன் இல்ல. அது உங்களோட ஸ்ரீதரன், இது ராமநாதன் சொன்னா, நான் வாழ்க்கையில நான் இது மிகவும் கூடிய ஒரு உணர்ச்சியோட, மனசுல இருந்து எரிவோட சொல்றேன். என்னுடைய அப்பாவையும் தேசிய தலைவரையும் இன்றைக்கு கடவுளையும், எனக்கு இந்த தந்தை ஒரு கடவுள், இந்த வரைக்கும் நாங்க தேடுறது இருக்கிறாரா இல்லையா என்றால் அது கடவுளை மட்டும்தான். கடவுளையும் சிவனையும் அவனையும் என் தந்தையையும் மட்டும்தான் நான் இந்த வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறேன். இருக்கிறாரா இல்லையா? ஒரு இனத்தின் கடவுள் தோற்கிறேன், ஒரு சிந்தனை தோற்கிறேன், ஒரு போராளியினுடைய சிந்தனை தோற்கப்படுகிறது அப்படின்னா உங்கள மாதிரியான சகுனிகள் இந்த அரசியலுக்குள்ள வர்றதால அதை வடிவா விளையும் கொள்ளும். உங்கள மாதிரியான சகுனிகள் ஒரு போராட்டத்தை மழுங்கடிச்சு தோற்க பண்றதுதான் உங்களுடைய எண்ணம். நான் எத்தனையோ தடவை சொல்லி இருக்கிறேன், டேய் தமிழன் கத்தாதீங்கடா, தமிழன் கேட்கிற நிலைமையில என்னுடைய இனம் இல்ல, இந்த இனத்தை கொலை செஞ்சிட்டாங்க. கந்தக குண்டுகளையும் பொஸ்பரஸ் குண்டுகளையும் அடிச்சு பச்சை குழந்தையோட மண்ணுக்க போட்டு மிதிச்சு கொலை செஞ்சிட்டாங்க. காலம் ஒரு நாள் பதில் சொல்லு, நீ நேர்மையா இரு, நான் நேர்மையா இருக்கிறேன். காலம் ஒரு நாள் இந்த இனத்துக்குரிய பதில சொல்லு. என்னால செய்யலாண்ட இன்றைக்காத ஒருத்தன் ஒரு தமிழன் வருவான், அவன் வந்து அந்த உண்மையான இனத்தின் தேடலுக்குரிய விடைய தேடுவான், காலம் கொடுக்கு. ஆனால் உங்களை மாதிரியான சகுனிகள், உங்களை மாதிரியான பொய்யங்கள், அரசு நீங்களே சொல்லிருக்கீங்க, நான் சொல்லல, இந்த சுமந்திரன் மாதிரியான பொய்யங்கள் வாழ்க்கையில என்னுடைய இனத்தின் வழிகாட்டியாக இருக்கக்கூடாது. என்னுடைய அன்பான தமிழீழ மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன். நான் தமிழீழம் பேசி அரசியல் கேட்பவன் அல்ல. எத்தனையோ கிளிநொச்சியில இருக்கிற பாவப்பட்ட சனம், கஷ்டப்பட்ட சனம், தலைவருக்காக உயிரை கொடுத்த சனம் என்ன இன்றைக்கு பேசுறது காரணம், நான் தமிழ் தேசியம் கதைக்கிறேன். அதனாலதான் ஸ்ரீதரன் போய் இவ்வளவு சனம் விழுறது காரணம், இவர் தமிழ் தேசியம் கதைக்கிறார், ஆகவே இவரோட நின்றால் நம்மளுடைய தமிழ் தேசியம் உயிர்ப்பா இருக்கும். இன்றைக்கு சொல்றேன், நான் எனக்கு தமிழ் தேசியத்தை வித்து பிச்சை வாக்கெடுக்கிறவன் நான் இல்லை. அது மாதிரி உங்களை மாதிரியான துரோகியும் நான் இல்லை. ஒரு இனம் தோற்றிருக்கிற என்கிற வசனத்தை, அதாவது தோற்கப்பட்ட இனம் என்ற மனப்பான்மை 2010 எங்களுக்கு வரையல, இன்றைக்கும் வரையல, இன்றைக்கும் வராது. இந்த இனத்துல இந்த தலைவருக்கு என்ன நடந்தது என்றதை விடையே காண்கிற நேரத்துலதான் என்னுடைய தலைவர் எங்க, துவாரகா எங்க, மதிவதனி எங்க என்கிற விடைகள் காணுகின்ற சந்தர்ப்பத்துல மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய இனம் தோற்றதாக ஏற்றுக்கொள்வோம். இந்த வரைக்கும் தலைவன் எங்கேயோ சின்ன ஒரு ஆசை, எங்கேயோ இடத்துல இருந்து தலைவர் என்னுடைய இந்த கதையை கேட்டுக்கொண்டு இருந்தார். ஒருத்தனாவது இனத்துக்கு உண்மையாக இருக்கிறான் என்று அந்த சந்தோஷப்பட மாட்டால், அதற்காகவே உண்மையாக இருந்து நான் செத்து போறதுக்கு நான் அது சிந்திக்கவே இல்லை, செத்து போறதுக்கு தயாராகவே இருக்கிறேன். ஆனால் சரியான வெட்கம் என்னென்றால், உங்கள மாதிரியான பிறந்ததுல இருந்தே கொழும்புல குப்பை கொட்டின ஒரு சில பொய்யனுகள், ஒரு சில இனத்தின் சகுனிகள், நீங்களும் மட்டக்களப்பில் ஒருத்தர் இருக்கிறார், இவனுகள் வந்து இன்றைக்கு தமிழ் தேசியம் என்கின்ற கதைக்கின்ற தமிழரசு கட்சியை வச்சிருக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய கேவலமான வேலையா நான் பார்க்கிறேன். போதுமா உங்களுக்கு? போதுமா ராசா உங்களுக்கு? எல்லாரும் நினைப்பினம் என்னடா, நான் சுமந்திரன் ஐயாவோட நல்ல மாதிரி, சாணக்கியனோட நல்ல மாதிரி, அதால ஸ்ரீதரனுக்கு அடிக்கிறேன், அதனால கஜேந்திரமாருக்கு அடிக்கிறேன், நிறைய ரக்கிறேன்.
கஜேந்திரமே ஸ்ரீதரனாக்கள் நினைச்சிருக்கலாம். ஓகே, இவன் சுமந்திரனையும் சாணக்கியனோடையும் டீல் அடிச்ச பாராளுமன்றத்தில் இருக்கிற இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ளேயும் இந்த சிந்தனை இருக்குது. இவன் ஸ்ரீதரன் சுமந்திரனாக்களோட ஸ்ரீதரன் கஜேந்திரமார் எல்லாரையும் போட்டு அடிச்சு கீழே ரக்கிறது காரணம் என்னண்டா, இவன் ஒரு இனத்திட்ட துரோகி. கட்டக்கழுத்தனுக்கு அதாலதான் கட்டக்கழுத்தன் எதிர்க்கிறார் என்றால் இவன் இனத்திட்ட துரோகி. இவன் சுமந்திரனோடையும் சாணக்கியனோடையும் டீல இருக்கிறான். எனக்கு அந்த யாரோடையுமே எந்த டீலோட இல்லை என்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு ப்ரூஃப். ஒரு இனத்தின் ஒட்டுமொத்த துரோகி, உயிர் வாழ்ற துரோகியாகத்தான் நான் உங்களை என்னுடைய இனம் பார்க்கிறது. வேண்டாம், இந்த இனத்திட்ட போய் கேளுங்கோ, நீங்கள் இப்படியானவர்கள். இதுக்குள்ள வரும் ஒரு கொஞ்சம் கொமெண்ட், அந்த கொமெண்ட்களை வாசிக்கும். இது எத்தனையாயிரம் வியூஸ் ஓடுதுன்னு பாருங்க. சோ அன்றைக்கு உங்களுக்கு தெரியும். நான் வெக்கப்படுறேன். உங்களோட வயசுல நான் யோசிக்கிறேன், நான் ஒரு 10 வருஷம் உயிரோடு இருப்பேனோ எனக்கு தெரியாது. 88ஆம் ஆண்டு நீங்கள் 7 படுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன படிச்சிருக்கிறீங்கன்னா எனக்கும் உங்களுக்கும் கிட்டத்தட்ட 18 வயசுல 7 எடுக்கிறதா இருந்தால், நான் 86 பிறந்தேன்னா உங்களுக்கு 16-18 வயசு வித்தியாசம் இருக்கும். 2 decades, 2 தசாப்தங்கள் வயசு வித்தியாசம் உண்டு. நீங்கள் இருக்க போற காலம் நாளைக்கு நான் எக்ஸ்ட்ரா படிச்சாலும் நாளைக்கு நீங்க எக்ஸ்ட்ரா படிச்சாலும் யார் விவகாரம் வாழ போறோம்ன்றதை நாங்கள் தீர்மானிக்கிறது. ஆனால் பாலேக்குள்ள துரோகி சுமந்திரன் என்ற பெயரோட சாக வேண்டாம். ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு. இன்றைக்கும் நீங்கள் மனம் மாறலாம். உங்களுடைய மனம் மாற்றத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு எந்த தமிழினமும் தயாராக இல்லை. ஏன் நினைக்கிறீங்க? ஏன் நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த தொடக்கத்துல சொன்ன பதில் பொய்யன் சட்டத்திறனி என்றா பொய்யன், சட்டத்திறனி என்றாலே பொய் சொல்ற உங்கள மாதிரியான ஒரு சமூகம் ஒரு வைத்தியர்கிட்ட மாகாண சபையை ஒப்படைக்குமா, ஒரு கள்ள லோயர்கிட்ட ஒப்படைக்குமான்றத 2027ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நாங்கள் அதை கண்டுகொள்வோம். 27ஆம் ஆண்டு மார்ச் மாதம், இப்ப 2026 தானே, 27ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நாங்கள் அதை தீர்மானிப்போம். மேரிட்ட என்ன கொடுக்குறேன். உங்களுக்கு இந்தியா காசை கொட்டலாம், உங்களுக்கு வேற நாடுகள் காசை கொட்டலாம். நீங்கள் 10 கோடி 20 கோடிக்கு உலகம் முழுக்க சுமந்திரன் 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 என்று வீடியோ பேப்பரை பிரிண்ட் பண்ணி எறியலாம். மானம் உள்ள தமிழன் சிந்திப்பான். அவ்வளவுதான் என்னுடைய. அதுல ஒட்டுமொத்த சமூகத்துல போன வருடம் 27,000 மானமுள்ள தமிழர்கள் சிந்தித்திருக்கிறார்கள். இந்த வருடம் அடுத்த தேர்தல்ல எத்தனை மானமுள்ள தமிழன் இருக்கிறான்ன்றதை நான் பார்ப்பேன். எனக்கு நாமல் ராஜபக்சவோட டீல் இல்ல, எனக்கு சஜித் பிரேமதாசோட டீல் இல்ல, எனக்கு உங்களை மாதிரியான ஒரு சுத்தமாத செய்யறவங்களையும் எனக்கு டீல் இல்லை. நீங்களே சொன்னதைத்தான் நான் சொல்றேன். நான் புதுசா கண்டுபிடிக்கிறேன் மிச்சத்துக்கு போ. அந்த வகையில் முதலாவது செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது தி ரியாலிட்டி செக் அப்படின்னு சொல்லி அந்த செக்மெண்ட்டுக்கு நான் பேர் வச்சிருக்கிறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கு உங்கள் மீது பல விமர்சனங்கள், ஒருவர் மீது நேர்மறையான கருத்துகள் இருக்கின்றது, எதிர்மறையான கருத்துகள் இருக்கின்றது. ஆனால் ஒரு நபர் மீது இந்த அளவுக்கு எதிர்மறையான கருத்துகள் இருக்க முடியுமா என்று கேட்டால் இருக்கின்றதா? அவர் தான் நீங்கள் என்று சொல்ல முடியும். காரணம், அவ்வளவுக்கு எதிர்மறையான கருத்துக்களை ஐயா நீங்கள் எழுதி கொடுத்த அந்த பிள்ளைகிட்ட சொல்லி இருக்கலாம், அம்மா நீ எழுதி கொடுத்தது மட்டும் கதை சும்மா தேவையில்லாம கதைக்கு வேணாம் தலையாட்டம் முன்னம். நீங்க செட் பண்ணின உங்களோட ஊடகவியலாளரே வளமையா என்ன இன்டர்வியூ எடுக்க வரவன் ஃபுல் ஃபார்ம்ல வருவான், எப்படியாவது ஒன்றே கவுப்பம் உண்டு. அப்படித்தான் 360 டிகிரி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பார்வையில ஓடி இருக்குது. 360 டிகிரி அதை தினம் ப்ரோக்ராம் போய் மூழ்சிங்களா தானே. கீழே கொமெண்ட்களை வாசிங்க, புண்ணியங்களை கொமெண்ட்களை வாசிங்க, சரிதானே. ஆனால் இந்த பிள்ளையே எழுதி கொடுத்ததை தாண்டி சொல்லுது, உங்களுக்கு நேரடியாக பல எதிர்மறையான விமர்சனங்கள் இருக்கின்றது. அதை நீங்களும் ஏற்றுக்கொள்றீங்களா விளங்கி இருக்கணும். ஏன் என்னுடைய இனம் ஒரு துரோகி என்று அடையாளம் காட்டுது என்றால், நீங்க 2016ஆம் ஆண்டு 17, 19ஆம் ஆண்டுகள்ல செய்த இனத்துக்கு செய்த துரோகம் தான். உங்களுடைய வைத்த நிரப்புறதற்காக நீங்கள் செய்த இன துரோகம் தான் இண்ட வரைக்கும் உங்களை ஒரு பொய்யன், நீங்களே சொல்றீங்களா பொய்யன் என்று, சுத்துமாத்து அல்லது பொய்யன் என்று உங்களை எங்களுடைய சமூகம் அடையாளப்படுத்துறதுக்குரிய காரணம், நீங்க தொடக்கத்தில் ஒரு வசனம் கூட சொன்னீங்க, லோயர் என்றா எல்லாம் பொய்யன், அந்த தொழிலுக்குள்ள போவாது என்று. So that means if you have gone, that means you are a liar. So நீங்க போயிட்டீங்க, இவ்வளவு லோயரா இருக்கா, எந்த பெரிய பொய்யனா இருக்கும். அந்த பிள்ளைய சொல்லி இருக்கு, நான் சொல்லல அந்த பிள்ளைய சொல்லி இருக்கு. அதுல நீங்க சொல்றது ஏன் போகையில என்றதுக்குரிய காரணத்தை கேட்கல தான் கவலையா இருக்கு. வெக்கமானமா இல்லையா? கேள்வி சொல்லுவோம், காரணத்தை பார்ப்போம்.
அதுல இன்னொரு முக்கியமான விடயம் அவற்றுக்கு நீங்கள் பதில் அளித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களிடம் கேட்கப்பட்ட சில கேள்விகள் சொல்லி நான் பார்க்கின்ற பொழுது கட்சி தலைவர் போட்டியில் நீங்கள் தோல்வி, அதே சமயம் பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி, அது மட்டுமல்லாமல் ஊராட்சி மன்ற தேர்தலில் கட்சியின் வாக்கு வங்கி குறைவு என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய சொந்த வட்டாரம் புறத்தணியில் கூட நீங்கள் கட்சி தோல்வி. ஆகவே தொடர்ச்சியாக தாங்கள் தோல்வி அடைகிறது இதன் மூலமாக மக்களும் சரி இயற்கையும் சரி தங்களை அரசியலை விட்டு விலகி நிற்க கேட்கின்றதா? அப்படி இருக்கின்ற பொழுது அப்படி கேட்கிற சமயத்தில் நீங்கள் மட்டும் ஏன் மீண்டும் மீண்டுமாக கட்சியினுடைய செயலாளர் பதவியை வைத்து கட்சியை அழிப்பது சிங்கள நிகழ்ச்சிகள் என எடுத்துக்கொள்ளலாமா என்கிறது மக்கள் மத்தியிலே முன்வைக்கப்பட்ட கேள்வி. அதாவது நீங்கள் கட்சியை அழிக்கின்றீர்கள், இது சிங்கள பெயரில் உங்களை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படுகின்ற செயலா என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. இதற்கு முன்னாடி நேரடி பதில்கள் கட்சி அளிக்கப்படுகிறதா என்ற கேள்வியை கேட்டால் இன்றைக்கு எவருமே அதை கட்சி அளிக்கப்படுகிறதுன்னு சொல்ல மாட்டார்கள். கட்சி நிமிர்ந்து நிற்கிறது என்பதுதான் உண்மை. விசேடமாக உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு அதிலேயும் விசேடமாக உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சாரத்திலே நான் நேரடியாக ஈடுபட்டதன் காரணமாகவும் தான் கட்சி ஒரு திருப்பு முனையிலே வந்து இப்பொழுது நேர்பாதையிலே செல்கிறது என்ற கருத்து பலரிடத்திலே இருக்கிறது. அந்த நேர்பாதையிலே செல்லுகிற பயணத்திலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் செய்து வருகிறேன் கட்சி தலைவரோடு சேர்ந்து. அதாவது கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்காக ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மிக தீவிரமாக எடுத்திருக்கிறோம். பலரை கட்சியிலேருந்து நீக்கி இருக்கிறோம். அப்படியான செயற்பாடுகளை செய்கிற போது எதிரான பல விமர்சனங்கள் கருத்துக்கள் வரத்தான் செய்யும். ஆகவே நீங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கின்ற பொழுது அது கட்சியை அழிக்கின்றது அப்படி என்று சொல்லி அந்த விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்கள். அப்படியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டவர் சார்பில் கட்டாயம் வந்தே தீரும். அது தெரிந்து கொண்டு தான் நாங்களும் செய்யலாம். இல்ல இதுக்கு மேல விலங்கல கட்சி வளர்ச்சி பாதையில போகுதுன்னு சொல்றீங்க. யாழ்ப்பாணத்துல உங்களுக்கு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இத்தனை 2019ஆம் ஆண்டு தேர்தலில், 2015ஆம் ஆண்டோ 14ஆம் ஆண்டு தேர்தலில் உங்களுக்கு இருந்தார்கள். 15ஆம் ஆண்டு தேர்தல் இருந்தார்கள் இத்தனை பேர். 2010ஆம் ஆண்டுல இருந்த தேர்தலில் உங்களுக்கு இருந்தார்கள் இத்தனை பேர். இப்ப எத்தனை பேர் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தில் வச்சிருக்கீங்க? எத்தனை பேர் வன்னி மாவட்டத்தில் வச்சிருக்கீங்க? வடக்கு பற்றி தான் நான் கதைக்கிறேன். வன்னி மாவட்டத்தில் வச்சிருக்கீங்க. கிழக்கு மக்களுக்கு தேர்வே இல்லை. சோ அதை பற்றி கதைக்கவே தேவையில்லை. அப்ப வன்னியில எத்தனை பேரை வச்சிருக்கீங்க? சோ உங்களுக்கு அது விலங்கையில என்னண்டா, உங்களுக்கு விலங்கையிலையா இல்ல சனம் பேர் நினைக்கிறீங்களா? எனக்கு விலங்கையிலையா. என்னடா உள்ளூராட்சி சபை தேர்தலில் உங்களுக்கு போடாம விட்டது காரணமே அனுரவிடம் கணக்க எதிர்பார்த்த சனம் ஒருவரிடத்துல ஒரு அணியம் புடுங்கையில் என்றபடியா தான் உள்ளூராட்சி தேர்தலில் உங்களை சனம் கொஞ்சம் ஓட்டுட போட்டு தமிழ் கட்சியில கொடுப்போம்னு போட்டது. அதுல நீங்கள் 4 இடத்துல ரோட்ல நடந்து போயிட்டீங்கன்றதுக்காக உங்களுக்கு தான் அந்த நேரடியா இறங்கி வாக்கு கேட்டு சொல்றீங்க. வெக்கமா இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு இருக்கிற வாக்கு வடக்கு மாகாணத்துல 10,000 பாராளுமன்ற, கௌசல்யாவுடைய வாக்கு 20,000, என்ற 21,000. சோ ஐயா, தயவு செய்து உங்களை நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கதைகள் கணக்க இருக்கிறது. மாநசபை தேர்தலுக்கு போட்டிக்கு வாரது நல்லவில்லை. எனக்கு என்ன ஆசை என்றால் என்னோட வாராளுக்கு ஒரு கொஞ்சமாவது நேர்மையா உண்மையா இருக்கு. நான் உங்களுக்கு படிக்கல, நான் முட்டாள். சோ ஒரு நேர்மையா உண்மையா இருக்கிறதுக்குரிய தகுதியாவது என்னோட போட்டிக்கு வாராளுக்கு இருக்கணும். முழு பொய்யன்களோட போட்டி போடுறதே அவமானம் என்று நான் நினைக்கிறேன். சோ மிச்ச துண்டுகளை நாங்கள் பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது பாகம் 1 மட்டும். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா.